ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போண்டா ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். ரெகுலரா வந்து நம்ம நெறைய போண்டா ரெசிபி போட்டுருக்கோம். பட் இது கொஞ்சம் இன்னும் டிஃப்ரெண்ட்டா இருக்க போகுது. ஆனா ரொம்பவே டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்கா செய்து கொடுக்கறதான போண்டாவை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த போண்டா செய்யறதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, நான் இது வந்து 200 ml பிடிக்கக்கூடியதான ஒரு டம்ளர். இந்த டம்ளர்ல வந்து 100 ml அதாவது வந்து 100 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. பச்சரிசி 100 கிராம்ஸ், உளுந்து 100 கிராம்ஸ் எடுத்துருக்கேன் நான் இப்போ. அது ரெண்டையும் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. பச்சரிசியும் நமக்கு உளுந்தும் பச்சரிசியும் கரெக்டாக 100 கிராம் எவ்வளோ அளவு எடுக்கீங்களோ அதே அளவு, பச்சரிசி எவ்வளோ எடுக்கீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் உளுந்து எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஒரு 3 ஹவர்ஸ் 2 to 2 மணி நேரம் ஓகே தான். 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சு எடுத்தாச்சு. இதை ஃபஸ்ட்டில் நம்ம வந்து அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். தண்ணியை ஃபஸ்ட்டில் நல்லா அந்த டம்ளரில் எடுத்துக்கோங்க. வடிகட்டிங்க முதல்ல. ஃபுல்லாக தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க. முதல்ல ஒரு அரை டம்ளர் கரெக்டாக வந்து நம்ம அரை டம்ளர் தான் அரிசிலாம் எடுத்துருக்கோம். ஸோ அரை டம்ளர் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைன்னா அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால ஈஸியாக நமக்கு வந்து அரைப்பட்டுரும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் தண்ணியை பாருங்களேன் எடுத்து வச்சுருந்தால இந்த அளவுக்கு தான் நம்ம ஊற்றிருக்கோம். அதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும் கன்சிஸ்டன்சி. இதை நல்லா வந்து மாவை ஃபுல்லாக வலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்த மாவு வந்து ரெடியாக இருக்குது. அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஆயில் வந்து சூட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக நம்ம போட்டு எடுத்துடலாம். ஸோ நிறைய பேர் வந்து நான் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வைக்கிறது தப்புன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டேன். இப்போ நமக்கு வந்து எண்ணெயை ஊற்றி சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். அப்போ வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டிபெண்டி, அதாவது போட்டு எடுக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எடுத்த அளவு எடுத்த பார்த்தீங்களா, அதே டம்ளருக்கு அரை டம்ளர் நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவு கூட நீங்கள் கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு இப்போ உப்பு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. பல்லாரியை வந்து கட் பண்ணியிருக்கேன், அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மாவு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை வந்து நீட்டாக கழுவி கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. குட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட கட் பண்ணிடுங்க. காஞ்ச மிளகா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஜீரகம், இது வந்து ஆப்ஷனல், தேவைன்னா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் போட்டுக்கிறேன். காரம் நமக்கு காணாது. ஸோ தனி மிளகாய் தூளும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் தயிர் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கனாலும் நல்லா தான் இருக்கும். தயிர் வேணுங்கிறவங்க தயிர் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக நம்ம வந்து சோடா உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் சோடா உப்பு சேர்க்கலை. இது எல்லாத்தையும் கையில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா வந்து பிசைஞ்சிட்டு இங்கே பாருங்களேன், கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் சோடா ஒரு பிஞ்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வந்து கொஞ்சம் குறைச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த நீங்கள் சோடா உப்பு போட வேண்டியது இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து போடுறதுக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அதனால் தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். செம சூப்பரான போண்டா இப்போ நமக்கு ரெடியாக போகுது. ஆயில் சூடாயிடுச்சு, எடுத்து நம்ம போட வேண்டியதான். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு, நல்லா சிம் பண்ணிக்கோங்க. போடும்போது கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க. சின்னதாக எடுத்து நம்ம போட வேண்டியது, அவ்வளோதான். போட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் அப்படி மேலே தண்ணால் வருது. அதாவது நம்ம வந்து சோடா உப்பு போட்டுக்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு வந்து மேலே வந்துடும். பாருங்களேன் எவ்வளோ ஃப்ளஃபியாக மேலே வந்துருதுன்னு. இது நல்லா வந்து ஒரு கிறிஸ்பியாக ஒரு டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே நம்ம கடலை மாவு வெறுமனையாக போடுவோம். இப்போ இது வந்து அரிசி உளுந்து எல்லாம் சேர்த்து போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்து ப்ரௌன் ஆனோடனே கொஞ்சம் அப்படி மாற்றி போட்டுக்கோங்க. நான் ரொம்ப சிம்லேயே வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்குன்னு.
கொஞ்சம் இன்னும் கோல்டன் ப்ரௌன் வந்து எடுத்துடலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து முதலே தேங்காய் சட்னி வச்சாச்சு. இது தேங்காய் சட்னி வச்சு ஒரு டீ குடிக்கும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து தேங்காய் சட்னிலாம் வச்சாச்சு. தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி தாளித்து வச்சாச்சு. அவ்வளோதான். ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுத்துலாம். யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க, கடையிலலாம் வாங்காமல் எவ்வளோ பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். இன்னும் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம எடுத்துட வேண்டியது. ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து நம்ம எடுத்தாச்சு. செகண்ட் பேட்ச் நம்ம போட்டுக்கலாம். நல்லா திரும்ப ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அது வந்து ஒரு பிள்ளைங்களுக்கும் ஒரு ஹெல்த்தி, நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க அளவு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் தாராளமாக நீங்கள் சாப்பிட்லாம். ஈவினிங் டிஃபனுக்கு ஒரு 4 பேர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக போதும். அட்லீஸ்ட் ஒரு 3 பேர், அது நம்ம வந்து கடற்கடன்னு சாப்பிட்டா கூட ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாலே நான் இன்னைக்கு கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் இன்றைக்கி நம்ம கிளாட் ஃபேஷனில் சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவை நம்ம வந்து ரீஸ்டாக் பண்ணிட்டோம். பட் திரும்ப திரும்ப நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஏன்னா இது வந்து பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீ. இந்த கலர் வந்து ஒரு 2 தடவை கொடுக்கும்போது கிடைக்கல. பட் நிறைய பேர் க்ரீன் கலர் வேணும்னு கேட்டதுனால இப்போ நம்ம ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். செட் சாரியாக வேணாலும் சரி, குரூப் சாரியாக வேணாலும் நம்ம டைப் அவைலபிளாக இருக்குது. சாரியோட ரேட்டு ஒன்லி 480 rupees. நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே செம சூப்பரான சாரீ. 2 சாரீ வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் 1 kg. அதாவது சிலவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, லேட்டாக வந்து வீடியோவை பார்த்துட்டு, நேற்று வந்து பார்த்தவங்களாம் லேட்டாக வீடியோ பார்த்துட்டு இந்த சாரீ வீடியோ பார்த்துட்டு சாரீ இருக்கான்னு கேட்குங்க. பட் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் நமக்கு 9 o'clock நம்மளுடைய வீடியோ வரும், பார்த்துட்டு நீங்கள் உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா நமக்கு கட்டாயமாக இருக்கும். வெப்சைட்டில் ஆர்டர் பண்ண தெரிஞ்சவங்க வெப்சைட்டில் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பாருங்கள். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் வந்து வாட்ஸ்அப்லேயும் எடுப்போம். பட் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கும், கட்டாயமாக இருக்கும். இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டாயமாக நாங்கள் வந்து தருவோம். இந்த நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிட்டு. அடுத்து மாற்றி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம போண்டா வந்து மணக்க ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தான் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், மீதி இன்னும் மாவு இருக்குது. நம்ம வந்து அடுத்தாப்பில் யார் ஃப்ரெஷ்ஷாக வேணும்னு கேட்குறவங்க நம்ம போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து டேஸ்ட் பார்த்துலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு நீங்கள் சும்மாவே சாப்பிட்லாம். ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சுருக்கேன், அதனால் சட்னி வச்சு சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்கள், அது அப்படி ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக இப்படி இருக்கும். நல்ல ஒரு கிறிஸ்பியாக, அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சூடாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது அரிசி, உளுந்து, கடலை மாவு எல்லாம் போட்டுக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். எத்தனை சாப்பிட்டாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனை ஏகே பிக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.